ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது எல்லா வீடுகளை போல ஒரு நார்மலான வீடாக டிசைன் பண்ணலை. இதை ஒரு ஸ்மார்ட் ஹோமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் வாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. உள்ளே என்ட்ரானதும் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கு சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஹாலோட சைஸ் ரொம்ப பெருசாகவே நமக்கு தெரியுதுங்க. ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருக்கிறாங்க. வீடு முழுவதுமே ஏசி வர்றது மாதிரி ஒரு 2 டன்னில் ஏசி கொடுத்துருக்குறாங்க. கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத பார்க்குற மாதிரி கார் பார்க்கிங் வரைக்குமே, மொட்டை மாடி கார் பார்க்கிங் வரைக்கும் அந்த கேமராவை செட் பண்ணியிருக்கிறாங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 6 வருஷம் பழமையான வீடுங்க. இது இப்போ ரீசேலுக்காக வந்திருக்கு. ஓனர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருக்கிறதுனால இந்த வீடை இப்போ சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடு ஒரு ஸ்மார்ட் ஹோம்னு சொன்னேன். அது எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீட்டில் உள்ள சுவிட்ச் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைம் செட் பண்ணுறது மாதிரி. டிவி வேணும்னா டிவி ஆன் ஆகிக்கிறோம், ஏசி வேணும்னா ஏசி ஆன் ஆகிக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானில் இந்த வீடை வடிவமைச்சிருக்கிறாங்க. வீடை முழுசும் அவங்க எடுத்து இது முழுசுமே கம்ப்ளீட் செட்டப் அத்தனையுமே அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி இதை ஒரு ஸ்மார்ட் ஹோமாக அவங்க மாற்றிருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஃபாரினுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஒரு நிலைமை வந்ததுனால அவங்க மாறி போயிருக்கிறாங்க. இதை வாடகைக்கு விட விருப்பம் இல்லாததுனால இதை இப்போ சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரூமுக்கும் ஏசி போட்டிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே ஃபுல் ஒயிட்டில் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட பாத்ரூம்ங்க. 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அழகான டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம்ங்க. இது சில்ட்ரன்ஸ் ரூமாவோ இல்லை ஒர்க் பண்ணுற ஏரியாவாவோ நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த ஓனர் இதை ஒர்க் ஸ்பேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூமுக்கும் ஏசி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏசி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சனுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் முழுசுமே இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த
இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் துணிக்காய வைக்கிற மாதிரி ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட காமன் பாத்ரூமுங்க. பக்கத்தில் ஒர்க் பண்ணுற ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த பாத்ரூம் இருக்குது. ஹால்லேருந்து உபயோகப்படுத்திக்கிறது மாதிரியும் ஒரு காமனான ஏரியாவில் இதை கொடுத்துருக்காங்க. பார்க் ஏரியா இருக்குங்க. ஒரு பெரிய பார்க் ஏரியா, சில்ட்ரன் பார்க்கு, ஏஜ்டு பர்சன் வாக்கிங் போகிற மாதிரியான ஒரு இடம். ஒரு பெரிய கம்யூனிட்டிக்குள்ள இந்த வீடு வந்திருக்கிறது இதோட தனி சிறப்புங்க. இது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்குங்க. பார்க்கோட அளவு மட்டுமே சுமார் 2 ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் பார்க்குன்னே நம்ம இதை சொல்ல முடியும். நான் 2 ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்கிறதுனால சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 2 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு தாராளமாக இடம் இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம பைக்குகளும் பார்க் பண்ணிக்கிற முடியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க செப்பரேட்டாக இவங்களோட சொந்த பார்க்கிங்காக 2 கேமரா செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் அவங்களோட கேமரா தான். இந்த பக்கெட் இருக்கிறதும் அவங்களோட கேமரா தான். இது முழுவதுமே நம்ம பார்க்கிங்காக உபயோகப்படுத்திக்கிற முடியும். இது போக அவங்க கார் மற்றும் பைக்குகளை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ராவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட வசதிகளுக்காக இதெல்லாம் தனியாக அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட கிளப் ஹவுஸுங்க. இந்த பில்டிங்கில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத போர்டுலேயே தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த வீடு மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் நீங்கள் இப்போ பார்த்த ஃபுல் ஃபர்னிச்சரோடு சேர்த்து தான் இந்த வீடை இப்போ சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கம்யூனிட்டினே சொல்லலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஜிம் இருக்குங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கம்யூனிட்டி ஏரியா இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, செல்ஃபாக வந்து கிளினிக்கும் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகள் விளையாடுறது மாதிரியான பூங்காவும், பெரியவங்க வாக்கிங் போகிற மாதிரியான ஒரு பூங்காவும் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள சுமார் ஒரு 500 வீடுகள் இருக்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டிங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் அதை அதிகமாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. மேற்கு பார்த்த தலைவாசலில் 980 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்காக பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு கார் பார்க்கிங் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. உள்ள என்ட்ரன்ஸில் கொடுத்ததுனால அளவு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கிறாங்க. அதனால் 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. கேமரா, ஏசி, வீடு முழுசுமே ஏசி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் மொத்தம் 3 ஏசி கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போர் வாட்டர் மட்டும் இல்லைங்க, முழுவதுமே அத்திக்கடவு தண்ணியாகவே வருதுங்க. 24 மணி நேரமும் நல்ல தண்ணி மட்டுமே இந்த வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த டைமுக்கு தான் தண்ணி வரும், இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும், சேவ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க இது அத்திக்கடவு தண்ணி மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. செக்யூரிட்டி வசதின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுமே வந்து செக்யூரிட்டி இருக்கிறாங்க. நிறையா கேட்டுகள் இருக்குது. உள்ள ஆள் வர்றது வெளியில் போகிறது எல்லாமே வந்து ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் நம்ம வர முடியாது. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி
நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கன்னாலும் கீழே கொடுத்துருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.